அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் தபுக் ஏரியாவில் கடந்த சில தினங்களாக நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. அந்த மழைனால அதிகப்படியான பாதிப்புகள், இயற்கை சீற்றத்தினால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புகள் நடந்த ஒரு நல்ல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு மற்றும் தகவலோடு நீங்க நம்ம சேனல் தெரிஞ்சுக்கலாம். சவுதி அரேபியாவில் தபுக் ஏரியாவில் அதிகப்படியான மழை பெஞ்சிருக்குங்க. பலமான காற்று மற்றும் மழை பெஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய சாலையில மண் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளம் உருவாக்கியிருக்கு. இந்த வீடியோ சோசியல் மீடியால அதிகடியா பரவி இருக்கு. நீங்க கூட பார்த்துருக்கலாம். இப்படி பள்ளம் ஏற்பட்ட உடனே நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச உடனே அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டு வேற மாற்றுப்பாதையை கொடுத்துருக்காங்க மக்களோட பாதுகாப்புக்காக. அந்த பாதையை அடைத்து மறுபடியும் சாலை பரிசீலனத்துக்கான வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. சில நாட்கள்ல அந்த பாதைகள் சரிசமைக்கப்பட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. இதே ஏரியாவில் இன்னொரு சம்பவம் என்னன்னா, மிகப்பெரிய பாறைகள் அதிகப்படியான காற்றத்தை கண்டு பாறைகள்லாம் ரோட்ல விழுந்துருச்சுங்க. சவுதி அரேபியாவோட தபுக்கை சேர்ந்த அந்த இளைஞர்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லாம மிகப்பெரிய பாறைகள்ல இருந்து சிறிய பாறைகள் வரைக்கும் அங்கே இருந்த இளைஞர்களே தங்கள் கையாலும் தன் கார மூலமும் சொல்லி அந்த பாறையை அகற்றி பாதையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது முடியல, ஆள் வரல அப்படிங்கிற பட்சத்துல இரவு நேரங்களில் யாராவது வேகமா பயணம் வந்தாங்க அப்படின்னா அதனால மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படக்கூடும். ஆனா அந்த மாதிரி விபத்து ஏற்படுத்தக்கூடாம தன்னோட சுய இதுல யாரையும் எதிர்பார்க்காம அந்த இளைஞர்லாம் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்த பாராட்டப்படக்கூடிய விஷயம் தாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொதுவான பணியில ஈடுபடுறதுக்கான ஆர்வங்கள் அதிகமா இருக்கிறதாங்க வேர்ல்டு லெவலில் இருக்கிற சர்வேயே சொல்லுது. அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனப்பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும். இது அவங்கள பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தாங்க. நீங்களும் உங்க பாராட்ட தெரிவிங்க. மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.